ಇಂದಕ್ಕೆ ಒಂದು ಸ್ಪೆಷಲಾன ಒಂದು ಆರಾಧನೆக்குரிய ಒಂದು ನಾளிலே ಒಂದು ಸ್ಪೆಷಲಾன ಒಂದು ಆರಾಧನೆயை ನಾವು தேவனுக்காக ನಾವು செய்யಬೇಕೆಂದು இடவுல நம்புகிறோம். தேவன் இவ்வுலகத்தை உண்டாக்கியும் கூட உலகமோ அவருக்கு எதிரடியாக மாறிது. உலகத்தில் உள்ள மனுஷர்கள் தேவனுக்கு தங்களை எதிரிகளாக்கி கொண்டார்கள். பாவத்திற்கு இந்தாடோய் தேவனை விட்டுட்டு பாவமான வாழ்க்கையிலே தொடர்ந்து தங்களை தொட்டவர்களாக அவர்கள் மாற்றிக்கொண்டிருந்தார்கள் என்று நாம் நோடுகிறோம். மாதிரியான உலகத்திலே தேவன் தனக்காக கொஞ்சம் ஜனங்களை பூமியிலே வைத்துப்பிற இன்றைக்கே வைத்துப்பிற ஏந்தா தேவனுடைய ஜனங்கள் இல்லாமல் இயற்கை பூமி யாவுமே ಒಂದು நிலைப்பாட்டுக்கு சரியான நிலைப்பாட்டுக்கு வராது. ஆனால் இவ்வுலகத்தார்கள் தேவனுடைய மக்களை எல்லா நிலையிலும் கொடுமைக்கும் துன்பத்திற்கும் உள்ளாக்கும்படியான காரியங்களிலே இன்றைக்கு தொடர்ந்து தொடர்ந்து செய்து கொண்டு பிறந்தேன் அவன் நோடுகிறோம். அவர்களுக்கு இவ்வுலகத்தில் எல்லா அனகாசுகள் நன்மைகள் பொருளாதார நன்மைகள் யாவும் ஈஸியாக சம்பாதித்துக் கொள்வதற்கு ஏதுவான ஒரு கட்டமைப்பிலே அவர்கள் தேவனை பின்பற்றுகிற நவளையும் அவர்கள் தெரிந்து கொண்டு பிற நவளை இடுத்து கொண்டு பிற அவர்கள் நவளை விட்டு வெளியேறಬೇಕು. ಈ ದಿನವಳ ನವ தேவனுடைய நாமத்திலே அவர்களை நான் கடிந்து கொண்டு வெளியேற்றுகிறேன். மாதிரி இப்பவர்களால் நவ தேவ ஊழியங்களுக்கு ஏவிதமான உதவியும் அவர்கள் செய்ய மாட்டார்கள். ஆனால் அவர்கள் தங்களை தொட்டவர்களாக்கி கொண்டு பெருமை மாமா பட்டுக்கொண்டு நவளுக்குள்ளே அவர்கள் ராஜ்யபாரத்தை செய்யும் அளவுக்கு அவர்கள் இது கொண்டு குறிப்பாக தமிழ்நாட்டிலே நடிகர்கள் இம்மாதிரியான ஆதிக்கங்களை உடையவர்களாக தமிழ்நாட்டு மக்கள் மீது நம் மீதும் மாதிரியான ಒಂದು ஆதிக்கத்தை நடிகர்கள் குடும்பங்கள் இன்றைக்கு அதிகமாகவே செய்து கொண்டது. அவர்கள் தேவனை விரும்புறியோ எனவோ ನನಗೆ ಅರ್ಸ್ಕಾದೆ. ஒருவேளை அவர்கள் தேவனை விரும்பலாம், ஆனால் அவர்கள் நன்னிடத்திலே தொடர்ந்து நன்னை துன்பத்திற்குள்ளாக்கும்படியான காரியங்களிலே தொடர்ந்து தொடருவார்கள். அதற்கு காரணம் நன்ற வாழ்க்கையிலே நான் ஏமாந்தோதை அரசியல் போன்ற காரியங்களுக்கு முக்கியத்துவம் கொடுத்து அதிலே ಒಂದು நடிகை ஜெயலலிதா தொட்ட ಒಂದು ராஜ்யபாரத்தை இந்நாட்டிலே கட்டும் பொழுது அவருடைய அழகில் எல்லாரும் மயங்கித்தரு. நானும் அவரை நேசித்தேன். அதனுடைய விளைவை இன்றைக்கு வரைக்கும் எனக்கு தொட்ட துன்பங்களை கொட்டுக்கொண்டே அதே மாதிரியே ஒவ்வொரு அத்தான். ஆனால் நவளுக்கு தேவையானது ஏன இவ்வுலகத்தில் நவளுக்கு அவர்களையெல்லாம் நோடிக்கொண்டிருப்பதனாலே அவளுக்கு ஏதாவது நன்மைகள் பிரயோஜனம் வந்துட்டா வரல. நவதேவனை நோக்கி நோடிக்கொண்டு கொள்ளಬೇಕು. நவதேவன் அவளுக்கு நன்மையானதை அவரால் மாத்திரம்தான் கொட முடிக்கி இவ்வுலகத்திலிருந்து நவளை பிரித்து தேவன் ஏத்திப்பிற நவளை இவ்வுலகத்தில் சேர்த்து தேவன் நடத்தல பிரித்து தான் வைத்துப்பிற. இன்றைக்கு இஸ்லாமியர்கள் எல்லாம் நோடிதான் அவர்கள் இவ்வுலகத்துக்கு எதிரிடையாகவே தான் அவர்கள் கிரியை செய்யும். அவர்கள் அதைத்தான் இப்பரு அவர்களுடைய காரியமே தேவனால் படைக்கப்பட்ட படைப்பே அத்தத்தாத்த. அதனால் அவர்கள் மீது நாம் அதிகப்படியாக கோபம் கொள்ள தேவையில்லை. அவர்களுடைய இஷ்டத்திற்கே நாம் அவர்களை விட்டுறலாம். இன்றைக்கு கிறிஸ்துவ சமயங்களிலே இந்தியாவில் உள்ள குளறுபடிகள் கொஞ்சம் நஞ்சமில்லை. அதை நோடி நன்னால் சகித்து கொள்ள முடியல. எல்லாரும் என்ன பண்ணுற பிரசங்கம் பண்ணுற ஆலயங்களை நடத்துகிற சர்ச்சை நடத்துகிற. ஆனால் அவர்களுடைய ஜபங்கள் எல்லாமே கரெக்டாத்த. ஆனால் அவர்கள் என்ன பண்ணுற பிறருடைய வாழ்க்கையை கெடுசுவதற்கு அவர்கள் தயங்குவதே இல்லை. ஏன் மாதிரியாய் அவர்கள் நடப்புற அவ்வளோ தூர தேவ பக்தியில் அவர்கள் நடக்கூடியவர்கள் அவர்களுக்கு நன்மைகள் தானே எல்லாத்துக்கும் செய்யಬೇಕು. ஆனால் அவர்கள் மற்றவர்களுடைய வாழ்க்கையை கெடுசுவதற்கு என்ன காரணம்? அவர்களை எத்த அடையாளம் கண்டுகொள்வது? அவர்கள் சாமியாக்கி ஜெபிப்பது. சாமி அப்படின்னு எழுது ஜெபத்தில் சாமின்னு எழுகிறவரே உண்மையற்றவர்கள். அவர்கள் தேவ பக்தியில் நடப்பரு பரிசுத்தவான்களாகிப்பரு கிறிஸ்தவ உண்மையான கிறிஸ்தவ தோற்றத்தில் இப்பரு. ஆனால் சமயம் பார்த்து நோடுவாழ அவர்கள் காலபாரி போடுவாரு. அவர்கள் திருடூரு அனகாசுகளை அபகரிக்க நோடுரு பிறருடைய வாழ்க்கையை கெடுச நோடுரு. அதனால
நான் மாதிரியான கிறிஸ்தவர்களை வெறுத்துக்கிறேன். என்ற வாழ்க்கையில மாதிரியான கிறிஸ்தவர்கள் தான் தமிழ்நாட்டில் என்ற வாழ்க்கையவே நாசவாக்கீர். தேவன் அனுக்குள்ளே சொன்ன இதிலே இத்தார். நங்கூட எந்திலைவே தேவன் இத்தார். அதை உணராமல் நான் இத்தேன். நாங்கள் மனையிலையும் தேவ பக்தி தேவனுடையவர்களாய் நாங்கள் கிறிஸ்தவர்களாய் இருந்தாலும் கூட கிராமப்புறத்திலே அடிமைத்தனத்திலே துன்பப்பட்டு கொண்டிருந்தோம். எங்களுக்கு உதவி செய்வார் ஒவ்வொருவில்லை. நாங்கள் ஆகார தேவைகளை சந்திப்பதற்கே எங்களுக்கு நேரம் பத்தாது. நாங்கள் அஞ்சு கொண்டிர வேண்டிய ஒரு சூழ்நிலையே நாங்கள் பகுதியிலே தொடர்ந்து இருக்கு. அந்திப்பால நாங்கள் கிறிஸ்தவ தேவாலயங்களுக்கு போக ಬೇಕಂದ ತುಂಬ தூரம் நாங்கள் ஆலயத்துக்கு நாங்கள் கடந்து போக வேண்டியதாயிட்டு. அதில் மனையிலேயே நாங்கள் கிறிஸ்துமஸ் தோறும் வருஷத்தோறும் கும்பிட்டுட்டு நாங்கள் பாட்டு கற்றுக்கணும். ஆனால் அதெல்லாம் இன்றைக்கு நன்றாக வளர்ச்சியை பாதித்த. மேலும் நான் இந்து மதத்திலே கொஞ்சம் அதை குறித்து நான் கவனித்து நோடிதேன். காரியங்களிலே நன்ற தாப்பன் கொஞ்சம் இದ್ದಾர். அதனால் நானும் அதே மாதிரியே அதிலே ஓய்கொண்டிருந்தேன். ஓய்கொண்டிப்பால எனக்கு ஏற்பட்ட துன்பங்கள் கொஞ்சம் நஞ்சவில்லை. சாத்தான் நன்ற வாழ்க்கையவே திருடிட்டான். சாத்தான் நன்ற வாழ்க்கையவே என்ன பண்ணிட்டா, அதாவது சாத்தான் நன்னை மனமுடித்ததை போல ஆயிடுச்சு. அதாவது மனமுடித்ததை போல வாழ்க்கையை திருடிட்டான். அத்தீந்தினோடு வாழ அவனை நாம் துன்பப்படுத்த முடிக்க அது சாத்தானுடைய காரியம்தான். அதில் சம்மந்தப்படுகிறவர்கள் அவனோடு சம்மந்தப்படுகிறவர்கள் அதை பெற்றுக்கொண்டார்கள். தேவன் நம்ம மேல கடுங்கோபம் கொண்டார். அந்தல தேவன் எனக்கு தரிசனமாகி நன்னை உணர்வுள்ளவனாக்கி அவர்களோடு சவகாசமும் வையக்கூடாது. அவர்கள் இந்து மதத்தை பழமையான மதம் தேடி இந்திய தேசத்திலே பின்பற்றுவார்கள். ஆனால் அது தேவனால் உருவான மதம் அல்ல. மனுஷனே சுயவாய் தன் விருப்பத்தின்படி தேவ பக்தியை கடவுள் இப்பறைந்தேட நம்பிக்கையில அவன் உருவாக்கி கொண்டதே மதம். அதனால அவர்கள் அதிலேயே சுற்றி உழன்று கொண்டிருப்பார். ஆனால் அவர்களுடைய கிரியைகளை நோடுவாழ அவர்கள் சமயம் பார்த்து காலவாரும் உண்மையற்றவர்களாகிப்பாரு, நேர்மையற்றவர்களாகிப்பாரு, திருடர்களாகிப்பாரு, விபச்சார பிரியர்களாகிப்பாரு, பிறரை மதியாதவர்களாகிப்பாரு, பிறரை நிந்திக்கிறவர்களாகிப்பாரு, பிறருக்கு பாராமுகம் காட்டுவாரு, பிறருக்கு உதவி செய்ய மாற்று. இக்காரியங்களையெல்லாம் நாம் அவர்களுடைய கனிகளினாலே அவர்களை அறிந்து கொள்ளலாம். அதே சமயத்தில் இன்றைக்கு நிறைய பேர் கிறிஸ்தவத்தில் பக்தியுடையவர்களாக நவக்கட்ட ஊழியம் செய்கிறோம் தேடு ನಾವು மனக்கெல்லாம் பார்ப்பேன். அவர்களையெல்லாம் நம்பக்கூடாது. அவருடைய கனிகளினாலே அவர்களை அறியಬೇಕು. அதாவது பட்சிக்கிற ஓநாய்களை போல அவர்கள் இன்றைக்கு எழும்பிப்பற ஒரு சில கூட்டத்தினர் கிறிஸ்துவின் நாமத்தை அடையாளங்களை தரித்து கொண்டு பார்ப்பரு. நான் தேவனுக்கு ஊழியம் பண்ணிடுறேன், தேவனுடைய ஊழியங்களை செய்து கொண்டு திறந்தேளூர் நம்பி உள்ளே போட்டு ஜெபம் பண்ணி கொண்டு இருந்தீங்கன்னா பட்சிக்கிற ஓநாய்களாய் ஆட்டுத்தோலை போர்த்து கொண்டிருப்பவர்கள் நீங்கள் மனையை கொள்ளை வைத்து நீங்கள் ஆஸ்தியை கொள்ளை வைத்து திருடி வைத்துக்கொள்வோம். மாதிரியான தொட்ட சோதனை நன்ற வாழ்க்கையிலேயே நனுக்கே ஏற்பட்டுது. நானே ஏமாந்தேன். ஆனால் கடவுள் நன்னை சீர்திருத்த வேண்டியதா இது நனுக்கு ஒன்றுமே அரசுக்காமல் சின்ன காட்டில் பொட்ட போல இது கொண்டது. அதில் தேவன் என்ன பண்ணிதார், நன்னை நோடிதார். சில உண்மையான தேவ ஊழியக்காரர்களை அனுப்பி சில மிஷினரி ஸ்தாபனத்திலே கிறிஸ்தவத்தை படிக்க வைத்தார். நான் வக்கீலுக்கு முடித்து அதுக்கே எம்எல் படித்து அதிலே எவ்வளோ வருஷம் உள்ள 25 வருடங்கள் படித்தேன். ஆனால் உலகத்தில் ஏதாவது காசு நான் சம்பாதிச்சுனா அது நோடிதா ஒன்றுவே இல்லை. ಕೆಲಸ ನನಗೆ இல்லை. அது காரணம் நான் தேவனுடையவனாய் இದ್ದೇன். அவர்களுக்கு இந்திய நாட்டிலே வேற்று மனுஷனை போலத்தேன் இல்லை. எவ்வளவோ கிறிஸ்தவர்கள் இப்பற அவர்கள் எல்லாம் இந்தியர்களாகிப்பற போலி கிறிஸ்தவர்களாகிப்பற. அதனால கோடிக்கணக்கான அனகாசுகளை சம்பாதித்து கொண்டு இப்பற. ஆனால் ஒரு உண்மையான தேவனுடைய மகனாக தேவனால் தேர்ந்து கொள்ள பாத்திரமாக இருக்கக்கூடிய நான் நன்னை திருச்சபைகளில் அவர்களை நம்பி ஓவாள நன்னை அஷ்டே பண்ணுற வேடிக்கை நோடுற நன்னை அவமானப்படுத்தி துன்பப்படுத்தி ஆக்க நோடுற. அத்தீந்தா அவர்கள் எவ்வளவு தூரம் உண்மையான கிறிஸ்தவர்களாய் தேசவளை பிறந்தேடு நாவ தெரிந்து கொள்ளಬೇಕು. யாருமே நம்பாதீங்க. காலம் மிகவும் கொடிதான காலவாய் அதனால நீங்களை நம்புங்கள். தேவனிடத்திலே ஜெபம் பண்ணுங்கள். நீங்க மனக்குள்ளேயே தேவனை நோக்கி ஜெபம் பண்ணுங்கள்.
அன்புள்ள தேவனே, நன்ற காரியங்களை நீர்தாமே செயற்படுத்தும். நன்னை ஆசீர்வதியும் பலப்படுத்தும். நன்ற பாவங்களை மன்னியும். நன்னை நீர் அறிந்ததிரீர். நீரே நன்னை உருவாக்கிதீர். நன்ற தாயின் கருவிலே நீரே நன்னை சிருஷ்டித்தீர். நினாலே நான் இப்பூமியிலே தோன்றினேன் இத்திரேன். தேவனே எனக்கு உதவி செய்துள்ளோம். என்ற திருக்குமாரனாகிய ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் நாமமுல ஜெபிக்கிறேன் பிதாவே. ஒன்று ஜெபத்தை நீங்கள் தனிப்பட்ட முறையிலே தொடர்ந்து நீங்கள் தேவனுக்குள்ளாக செய்யுங்கள். இன்றைக்கு கிறிஸ்துவ ஆலயங்களை நம்பி போவது கூட தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் ஏமாற்றங்களாகவே அதிகத்த ஏமாற்றிடுவோ இந்த அஞ்சக்கூடிய இந்த நிலைமைக்கு இன்றைக்கு தமிழ்நாட்டின் கிறிஸ்தவம் அத்த தலை தோங்குவதே. இதையெல்லாம் ஆரம்பத்திலேயே இங்கிலாந்து மிஷினரிமார்கள் கண்டெடுத்து பெற்றிருந்தா அவர்கள் உண்மையற்ற பாவிகள், நீச பாவிகள். அது இந்த இடே அவர்களுக்கு திருச்சபை கொற்றவே மாற்று, அவர்களோடு இணைத்து கொண்டிருக்கவே மாற்று. இன்றைக்கு நானுக்கு அவர்கள் செய்யக்கூடிய தீங்குகளை நோடுபால அதற்கு நீதியான நியாய தீர்ப்பு எப்பேற்பட்டதாக இந்திய தேசத்திலே இருக்குந்தேடு நான் தொடர்ந்து அதை குறித்து யோசித்து கொண்டிருக்கிறேன். நான் என்ற வாழ்க்கையில யாருக்கும் நான் கெடுதல் செய்யல, யாருக்கும் நான் துன்பத்தை கொடவில்லை. எல்லாரும் நன்னை நோக்கி நோடுற, எல்லாரும் நன்னை நோடி பப்பற, தீமைக்கு பப்பற. அவர்களிடத்திலே நான் நன்மை கொட்டு இன்றைக்கு தீமையை தேய்த்து கொண்டுக்கிறேன். இன்றைக்கு இந்தியாவின் அரசியல் தலைவர்கள் தங்களை மிக உயர்ந்தவர்களாக உலகத்துக்கு காட்டுற. ஒன்று இந்து மனுஷனாயிரக்கூடிய நீ, ஒன்று கல்லை போல இருக்கக்கூடிய நீ, ஒன்று விக்கிரகத்தை போல இருக்கக்கூடிய நீ, நின்னை போய் உலக மக்கள் உலக நாடுகள் யாவரும் நின்னை நம்புறா என்பதை நீ யோசித்து நோடபேக்கு. கிறிஸ்துவத்திலே தங்களுடைய வாழ்க்கை தேசத்திலே நினைக்குமாய் ஆசீர்வாதங்களை கொட்டுப்பாள. நங்களுக்காக ஏதாவது நீ உதவி செய்தியா? இல்லை. நீ திருடனாயித நங்களை பகைத்து நாங்கள் தேவனுடைய காரியங்களை மிரட்டி ஆக்கி துன்புறுத்தி நீக்கித்த நாங்கள் தேவன் நீதியாய் நினைக்கு உத்தரவருள்ளுவார். நீ இன்னும் பொறுமையோடு இரு. நினக்கு நீதியாய் நாங்க தேவன் உத்தரவருளியா இல்லையாந்து நோடலாம். நீ எத்தனை நாட்டை நடத்துறேன் தேடு தேவன் நாங்களும் நோடுகிறோம். நங்களுக்கு விரோதமாய் நீ நாட்டை கட்டினோடு, நீ நடத்தினோடு, எத்தனை நாட்டை நடத்தவேன் தேடு நாங்கள் நோடுகிறோம். தேவன் எல்லாவற்றுக்கும் பதில் கொடுவார். நாங்கள் பிரயாசத்தின்